அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Proverbs 21st chapter, 2nd verse. People may be right in their own eyes, but the Lord examines their heart. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவே, இந்த வசனத்தின்படி நாங்க உமக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்க கண்களுக்கு நாங்க அநேக காரியங்கள் நல்லதாக நாங்க நினைத்தாலும் இயேசுவே, நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீராப்பா. எங்க இருதயத்துல என்னென்ன சிந்தனைகள் வருதோ, எங்க கண்கள்ல நாங்க எதுதான் நினைக்கிறோமோ அது எல்லாமே உமக்கு அது வெளியரங்கமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆனா ஐயா, எங்க வாழ்க்கை உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உமது கண்களுக்கு பிரியப்பட்ட பாத்திரவன்களாக இருக்க எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசுவே. நாங்க நினைக்கலாம் இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு வேணும் அப்படின்னு. இல்லை இயேசுவே, உங்க சித்தம் உங்க திட்டம்ன்றது அது புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதை அறிந்து எங்க வாழ்க்கைய நீர் வடிவமைத்து தருமாறு ஜெபிக்கிறோம். நீங்க எங்க வாழ்க்கைய உருவாக்கி தாங்க. Oh Jesus, we surrender our life under your feet. எங்களை காட்டிலும் எது நல்லது, எங்களுக்கு எது நன்மை, எங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. சுய புத்தியில நாங்க சார்ந்து இருக்க கூடாது. பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல்ல எங்க வாழ்க்கையை அமைத்து தருமா ஜெபிக்கிறோம். கண் போன போக்குல நாங்க போகக்கூடாது ஐயா. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைன்றப்போ அது என் எஜமானுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை. என்னை உருவாக்கின தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், இயேசு ராஜா, அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டும் அப்படின்ற தகுதியுள்ள பாத்திரவன்களாக எங்களை மாற்றி அமைத்து தாங்க இயேசுவே. எங்கள் குறைகளை மன்னிங்க. இது ஒரு சிலர் இது கேட்கிறப்போ, நான் அநேக காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? கண்டிப்பாக மன்னிப்பார். உங்களோட முழு இருதயத்தோடு அவர் பாதத்தை நீங்க எல்லா காரியத்தையும் வைத்திருங்க. அவர் ஆளுகை செய்வார். உங்கள் பாவத்தை மன்னிக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். ஒரு மனுஷன் நம்மள தவறாக பேசக்கூடும், ஆனா இன்றைக்கும் மாறாத தேவன் இயேசு ராஜா, the Lord and Savior Jesus Christ. He never changes and He is always there for us. No matter whatever mistake we do, He corrects us and He disciplines us. Amen. Thank you Jesus. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு போதித்து வழிநடத்துங்க அப்பா. நாங்க உண்மை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாக இருக்க வேண்டும். ஆமா இயேசுவே, அதை நீங்க தான்ப்பா வழிநடத்தி ஆளுகை செய்யுங்க. எங்க தடைகளை நீக்குங்க அப்பா. மாம்சமான சிந்தைகள் வேணாம், ஆவிக்கேற்ற சிந்தனைகளோட எங்க வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க ராஜாவே. நீர் விரும்புகிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்கி தாங்க. உமது கையில இருக்கிற களிமண்ணாங்க எங்களை உருவாக்குங்க. கொயவன் கையில இருக்கிற களிமண்ணாங்க எங்களை ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். எங்க இருதயத்தின் ஆழங்களை அறிந்த தேவாதி தேவன், அப்போது அது உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக மாற்றி அமைத்து வடிவமைத்து பிறருக்கு ஆசீர்வாதமான பாத்திரவன்களாக எங்களை ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவே, இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.